தாச விடுடி, உன் தேவதாச பத்தி சொல்லு. எப்படி குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக எனக்கு குறைஞ்சிச்சு சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனை நான் தான் வந்து மாங்கு லவ் பண்ணேன். அவன் என்னை வேணான்ட்டான். இல்லை எனக்கு வேணாம், எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, எங்கள் வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டான். எத்தனையோ வாட்டி ப்ரப்போஸ் பண்ணி பார்த்தேன். இல்லைப்பா வேணாப்பா, வீட்டில் சொல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிலாம் சொன்னார் இவர். சரி சொல்லிட்டு போராட்டத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டோம். இப்போ வந்து அவர் என்கிட்ட வராரு. நான் வந்து என்ன தெரியல, என் லவ் வந்து பேக்கில் வந்துருச்சு. அவர் லவ் வந்து டாப்பில் இருக்குது. 2 பேர் ஹெச்ஆராக இருக்கோம். எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ், அவனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். அவன் வந்து என்ன பண்ணுவானா, என்னை இம்ப்ரெஸ் பண்ணக்கு வந்து தினம் புதுசாக ஸ்பெஷலாக ஏதாவது சமைச்சு வைப்பான். இஞ்சி டீ போட்டு வைப்பான். திடீர்னு பார்த்தா தந்தூரி பண்ணி வைப்பான். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவன் எடுத்து பண்ணி வைப்பான். நான் கன்சீவ் ஆனதுலேருந்து 7 மாதம் வரைக்கும் அவன் தான் என்னை பார்த்துக்கிட்டான். டோட்டலாக ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்து வாமிட்லேருந்து எல்லாமே அவர் தான் க்ளீன் பண்ணார். ஸோ ஒன்று வந்து பார்த்து பண்ணுவார். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ப்ரொப்போஸ் பண்ணுறப்போ நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். ஆக்சுவலாக ஃபாரின் போய் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகி நான் வந்திருந்தேன். அப்போ என் கையில் காசே இல்லை. அந்த டைமில் அவங்க என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறப்போ நான் ஒரு 1 வீக் வந்து டைம் எடுத்தேன். சுத்தமாக இல்லையே, காசே இல்லை, ஒரு கெரியர் இன்னும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலை, பட் இவங்க இன்னும் வெயிட் பண்ணுறாங்களே அப்படின்னும் போது அவங்களுக்கு நான் ப்ரொப்போசல் அவங்க எனக்கு பண்ணதுக்கப்புறம் நான் திரும்ப அவங்களுக்கு பண்ணுறப்போ நான் அழுதுட்டேன். அழுதுட்டு ஓகே அப்படின்னு மட்டும் சொன்னேன். அவங்க என்ன ஓகே அப்படின்னாங்க. ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன். இப்போ கூட சின்ன பிரச்சனைகள், அந்த மூட் ஸ்விங் அவங்களுக்குலாம் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எனக்கு மைண்டில் அது ஒன்று மட்டும்தான் தோணும், நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் வந்தவ, ஸோ என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்று தான். ஆக்சுவலாக எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது எப்பயுமே. முன்னெல்லாம் அவங்க தான் சொல்லுவாங்க, இப்போ என்னடி ஆச்சு பிரச்சனைனா போ வீட்டுக்கு சொல்லுவான். இப்போ நான் சொல்கிறேன், நான் என்ன பிரச்சனை உனக்கு ரொம்ப இருந்துச்சுன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்ல, அந்த அளவுக்கு நான் பேசுகிறேன். ஏன்னா வந்து ஒரு மெதப்பில் இருக்கேன் நான். கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம ப்ராப்பர்ட்டி இது எங்கே போயிட போகுது அப்படின்னு ரொம்ப மெதப்பில்